புதுச்சேரி புதுநகர், அதாவது ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புதுநகர்ல காலையிலிருந்து இன்று காலை 3 பேர் உயிரிழந்தனர். ஏன்னா விஷவாயு தாக்கி, அது கழிவு நீர் வாய்க்காலில் இருந்து வரக்கூடிய அந்த விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இது சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்து தலைமை சட்டசபையில் உள்ள அரசு அதிகாரிகளை கூட்டு அழைத்து மீட்டிங் போட்டு ஆலோசனை செய்து ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் என்று, இருவருக்கு 40 லட்சம் ரூபாயும், அதுவும் அந்த மாணவிக்கு மட்டும் 30 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்தாரு. அது நிவாரணம் எடுத்து அந்த பகுதியில நைட்டு இன்று இரவு யாரும் சமைக்க கூடாது, அது பாத்ரூம் அந்த உள்ளிட்ட வசதிகள் பயன்படுத்தக்கூடாது என்று அதிகாரிகள் உத்தரவு போட்டிருக்காங்க. அது மீண்டும் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆய்வு செய்த பிறகுதான் நீங்க அதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தாங்க. இந்நிலையில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு மற்றும் எல்லாமே வழங்கப்பட்டு விட்டது. ஆனா கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட இல்லை என்று குறை இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட்காரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க இந்த பைப் லைன் சுத்தமாக அந்த பாதாள சாக்கடை பைப்ல முழுமையாக மாற்றி தர வேண்டும். நல்ல நேரம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில புதுநகர் பகுதியில் அந்த ரெட்டியார்பாளையம் பகுதியிலிருந்து பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் இதுவரை கலந்து செல்லாத இருக்கிறனர். நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அதாவது பயணிகளும், அதாவது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடியவர்களும் அந்த போராட்டம் பண்றவர்களும் மறியல் போராட்டம் பண்றவர்களும் சண்டையிட்டு வருகிற காணும். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.